ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் கொஞ்சம் பார்த்த விஷயங்களை பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். லாஸ்ட் கேள்வி ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? என்ன கேள்வி செஞ்சுட்டு இருக்கோம்? விமானம் ஒன்று மேல் உயர்வு சம்பந்தமாக 2006 வந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். 2006 பாஸ் பேப்பர் கேள்வி. ஸோ முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் நாங்கள் எழுதினோம். எப்பொழுதும் எதிர் திசை விமானம் இடம் நோக்கி போறதால விமானம் சார்பாக A2 என்று சொல்றார். விடத்திட்ட A1 அறிவிக்கோடு சொல்றார். ரைட், விடத்திட்ட நெக்ஸ்ட் இந்த புள்ளி இருக்கு, இந்த வழியதான் இப்படி போகுது, கீழுக்கு போகுது. ஸோ இந்த ஏரியாவில் எல்லாம் ஒரே வேகத்தை கொண்டிருக்கும். பூமி சார்பாக விமானம் சார்பாக விடத்திட்ட பூமி சார்பாக ஓய்வில் இருக்கு, விமானம் சார்பாக வீக்கதியோடு இருக்கு. இப்ப விடத்திட்ட மேலே வீர கதி வி டேஸ் என்று சொன்னா இவங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு என்ன? A1 A2க்கும் வி டேஸுக்கும் விடத்த விமானத்துல கதி விக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்ட விடத்த இவ்விடத்திட்ட விமானத்துல கதி வீண்டு சொன்னா விடத்த வலி அறிவிட வேகம் விமானம் சார்பாக வீல தள்ளி விடத்திட்ட இருக்கிற புள்ளி நம்ம நல்லா தள்ளி கிடக்கிற புள்ளி பார்த்தா நம்ம காய்ச்சிட்டு இருக்கோம். சோ இதுல இருந்து நாங்க A1V சமன் A2V டயஸ். சோ A1 A2 into V சமன் V டயஸ். சோ A1 A2 திருத்த செல்ல 1.2 மாற்றிக்கொள்ளுங்க என்று சொன்னேன். சோ V டயஸ் சமன் 1.2 V என்று சொல்லி ரெண்டாவது கேள்விக்கு விட இருக்க சின்னம். ஓகேவா? இந்த ரெண்டு கேள்வியும் செஞ்சுட்டு லாஸ்ட் கிளாஸ்ல இதுல பி பாட்டை பொறுத்த வரைக்கும் பி பாட்டுக்குரிய ஆன்சர் இது. பி பாட்டுக்குரிய ஆன்சர் இது. சி பாட்டை பாருங்க. ஆகாய விமானத்துல திணிவு 2.64 வரை 15 கிலோகிராமை கொடுக்கும் இரு இறக்கைகளின் மொத்த பலித பயன்பாடு பரப்பளவு 250 மீட்டர் ஸ்கொயர் ஆகவும் இருப்பின் ஆகாய விமானம் நிலத்திலிருந்து மட்டுமட்டாக உயர்வதற்கு அப்ப மட்டுமட்டாக உயர்வதற்கு ஒரு சொல்லொன்று வந்துச்சு சொன்ன பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மட்டுமட்டாக உயர்வதற்கு இதுக்குள்ள முதலாவது நான் உங்களுக்கு சென்ன விளக்கத்தை சாரன் விமானம் சார்பான கேள்விகள் வரும் போது விமானம் இங்கால பி கதியோட செல்லும் போது மேலால போற அறிவிக்கோடு எடுக்கணும், கீழால போற அருவிக்கோடு எடுக்கணும். எப்பொழுதும் கீழால போற அருவிக்கோட்டுற வேகம் விமானத்திற வேகத்துக்கு சமனாக இருக்கும் எடுக்கணும். மேலுக்கு போற வேகத்தை வி டேஸ் எடுக்கட்டான்னு சொல்லி வில தந்திரிக்காரு, வி பாட்ல தந்திரிக்காரு. அப்ப பேர்னுலின் தத்துவத்தை யூஸ் பண்ணித்தான் நீங்க கதைக்கணும். அப்ப இங்க ஒரு அருவிக்கோட்டுல 2 புள்ளி எடுக்கணும். இவருக்கு நேரடியா யூஸ் பண்ண இயலாம். சோ இந்த புள்ளியும் இந்த விடத்தை இருக்கிற வேகம் சமன் எடுத்து A, B எடுத்து இப்ப நீங்க ஏபிக்கு பேர்னுலின் தத்துவத்தை யூஸ் பண்ணணும். வடத்திட்டு இருக்கிற அமுக்கத்தை PB எடுக்கணும், வடத்திட்டு இருக்கிற அமுக்கத்தை PA எடுக்கணும், வடத்திட்டு இருக்கிற அமுக்கத்தை PC எடுத்து போட்டு முதல் ஒரு அருவிக்கோட்டுக்குத்தான் பேர்னுலின் தத்துவத்தை யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஒரு அருவிக்கோட்டுக்கு தானே பேர்னுலின் தத்துவத்தை யூஸ் பண்ணலாம். சோ யூஸ் பண்ணுங்க, அந்த அருவிக்கோட்டுக்கு பேர்னுலின் தத்துவத்தை யூஸ் பண்ணுங்க. இப்ப யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா PA பிளஸ் half rho A இல்லையா? V squared சமன் PB plus half rho V dias squared. அடுத்து V dias squared. திரும்ப என்ன சொல்லணும்? பட் நாம இந்த புள்ளி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி பட் A, B A, C என்பன சர்வ சம புள்ளிகள் அல்லது ஒரே புள்ளிகள் என்று சொல்லி போட்டு சர்வ சம புள்ளிகள் என்று எடுத்து போட்டு இப்ப என்ன சொல்லணும்டா PAக்கு பதிலாக PC போடணும். ஆகவே PC சக half rho V squared சமன் PB plus half rho V டயஸுக்கு பதிலாக ஏற்கனவே கண்டிருக்கும் V பாட்டுல V டயஸ் 1.2 V கண்டிருக்கும் இல்லையா? சோ பெருக்குங்க. half rho 1.44 V squared. V டயஸ் இதுன்னு சொன்னா V டயஸ் ஸ்கொயர் என்ன வரைக்கும் 1.44 V வர்க்கம் வருமா வராதா? தூக்கி போட்டிருக்கேன். இப்ப V டயஸுக்கு பதிலாக இவ்வளவு போட்டது விளங்கிட்டா? இப்ப PC அமுக்கம் எல்லாம் ஒரு சைட்டுக்கு எடுக்கணும். PB சமன் என்ன வரைக்கணும்னு பாருங்க.
பிபி சமன் என்னவாக இருக்க போகுதுன்னு பாருங்க. என்னவாக இருக்கு? அங்கல half row பொதுவான 1.44 v வர்க்கம் மைனஸ் v வர்க்கம் 0.44 v வர்க்கம். பட் இந்த அமுக்க வேறுபாடு என்ன செய்யும்? ஒரு விசையை தரும், மேல் நோக்கி ஒரு விசையை தரும். விமானத்தின் நிற கீழ் நோக்கி இருக்கும் mg. அப்ப அமுக்க வேறுபாட்டிற்குள்ள வார விசைதான் f. சோ நீங்க சொல்லுவீங்க into half க்கு பதிலாக தந்திருக்க 1.3 ரோட பெருமானம் பலிடா உயரல்ல இருக்கும் சமனரிக்கும். சோ அதை எழுதணும் இடத்துட்ட மட்டுமட்டாக மேலெழும்புவதால் F சமன் mg. F சமன் mg. சோ பிரதியீடு செய்றீங்க. F க்கு பதிலாக mg போடணும். m தந்திரிக்கார் 2.64 வரை 10.5. சோ mgங்கிறது இன்னும் 10ஆல பெருக்கினா f க்கு பதிலாக 2.64 வரை 10.5 தரப் g 10.6 கீழ் a 250 சமன் வேற சுருக்கினா லேசா சுருக்கினீங்கன்னு சொன்னா 0.6 தர 0.44 v வர்க்கம். சோ v வர்க்கம் யாருக்கு சமன் அளிக்க போகுதுன்னா 2.64 தர 10.6 கீழ் 250 தர 0.6 தர 0.44 சுருக்கி v காணுங்க பிள்ளை. v வர்க்கம் கண்டு அவளை சுருக்கினா இவ்வளவு வேலையும் செய்யணும். ஒரு எஸ்ஏண்டா எம்சிக்யூண்டா டிரெக்டா விடத்திலிருந்து காய்ச்சிட்டுலாம் சுருக்கிட்டுலாம். மட்டுமட்டாக மேலெழும்புவதால் வீசம் V square தான் 40,000.
சோ v அதோட வர்க்கமூலம் 200 ms minus 1. v squared 40,000. So v சமன் 200 இல்லையா? 200 வர்க்கமூலம் 40,000 வர்க்கமூலம் 200. ஓகேவா? சோ இதுல விமானத்துல கதி 200. காரணம் இங்க கீழே இருக்கிற கதிதான் விமானத்துல கதியில் எப்பொழுதும் நீங்க எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். எப்பொழுதும் விமானத்துல கதியும் கீழ் வழி அறிவிற கதியும் ஒன்று எடுக்கிறது தான் உங்களோட இந்த கேள்விகளை நீங்க சரியாக செய்வதற்குரிய காரணமாக இருக்கும். உங்களோட கீ ஆன்சரும் உங்களோட ஆன்சர் ஒத்து போகும். இல்லாட்டி கேள்விகள் அவ்வளவு குழம்பிட்டு நிற்கும். அப்ப இடத்துல எடுத்த எடுக்கோல நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு அருவி கொடுக்கு தான் பண்ணணும். 2 புள்ளிகள் எடுக்கல. சோ பட் எங்களுக்கு இவருக்கும் இவருக்கும் இடையில இருக்கிற அமுக்க வேறுபாட்டால வார விசைதான் தேவை. சோ விடத்தெரிக்கிற ஒரு புள்ளி இந்த கோட்டுல கிடப்பதாக கருதி அந்த புள்ளியை ஏண்டெடுத்து இந்த புள்ளியை பீண்டெடுத்து இவருக்கு வேணுரின் தத்துவத்தை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். திரும்ப செல்லணும். இந்த புள்ளியும் சர்வ சமனானதுன்ற லைனை நீங்க எழுதணும். எஸ்ஏக்கு எழுதி போட்டு அந்த ஏ வாரோட அமுக்கம் ஏக்கு பதிலாக அமுக்கம் பிசி போட்டுட்டீங்கன்னு சொன்னா விளக்கம் உங்களோட கம்ப்ளீட்டடாக இருக்கும். பிசி மைனஸ் அதுக்கு பிறகு அமுக்கம் எல்லாம் ஒரு சைட்டுக்கும் வேகம் எல்லாம் ஒரு சைட்டுக்கும் மாற்றணும். எடுத்து போட்டு அமுக்க வேறுபாட்டால வார விசை எஃப் வாரத்தால அமுக்க வேறுபாடு வார இடத்துல எஃப் என்று போடணும். இனி மட்டுமட்டாக கிளம்புவதால் எஃப் என்னென்று தெரியா எங்களுக்கு. பட் விடத்த ஒரு வசனம் மட்டுமட்டாக கிளம்புவதற்கு என்று சொன்னதால இந்த எஃப் ஆற விடத்தை நிறைய போடலாம். ஏன் மட்டுமட்டாக கிளம்புவதுன்ற எண்ணம் கிளம்பல. அப்ப கிளம்பலண்டா கிடையாக இருக்கி. கிடையாக ஒரு பொருள் இயங்கக்குள்ள மேல் நோக்கிய விசையும் கீழ் நோக்கிய விசையும் சம. அப்ப மட்டுமட்டாக கிளம்புவதற்கு எண்ணம் கிளம்பல. அப்ப கிடையாகத்தான் இயங்கி கொண்டிருக்கி. கிடையாக இயங்கும் போது மேல் நோக்கிய விசை எஃப்பும் கீழ் நோக்கிய விசை எம்ஜியும் சமன் இல்லையா? சோ அந்த அடிப்படையில தான் எஃப் சமன் எம்ஜி எடுத்தேன் நான். ரைட். எஃப் ஆர் இடத்துல எம்ஜி போடப்படா. எஃப் வேற எம்ஜி வேற. மேல் எலும்புக்குள்ள எஃப் பெருசா இருக்கும், எம்ஜி சின்னதா இருக்கும். கிடையாக பறக்கக்குள்ள விமானம் எஃப்பும் எம்ஜியும் சமன் அரிக்கணும் இல்லையா? எஃப் பெருசா இருந்தா விமானம் மேலுயரும், எம்ஜி பெருசா இருந்தா விமானம் கீழ் இறங்கும். ரெண்டும் சமன் இருந்தா ஒரே கேட்டுல கிடையாக பறந்து கொண்டிருக்கும். அப்ப மட்டுமட்டாக மேல் எழும்புவதற்கு சென்னத்தால அப்ப கிடையாகத்தான் பறந்துட்டு இருக்கு, இன்னும் எழும்பல்ல. சோ எஃப் சமன் எம்ஜி, எஃப் ஆரோட எம்ஜியை போடுறது சுருக்கினா வி சமன் 200 ms - 1 என்று கிடைக்குது. அடுத்த கேள்வியை பார்த்துக் கொள்ளுங்க. இவ்வளவும் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்தது சொல்றார், ஆகாய விமானம் ஓடு பாதையில் ஓய்விலிருந்து புறப்பட்டு, இப்படித்தான் இதான் ஓடு பாதை என்று எடுத்துக்கொள்வோம். இத விமானத்தை நான் எடுத்துக்கொள்றேன். ஆரம்ப வேகம் 0. ஆகாய விமானம் ஓடு பாதையில் ஓய்விலிருந்து புறப்பட்டு அதன் என்ஜின்களிலிருந்து 6 நியூட்டன் என்னும் ஒரு மாறா கிடை செலுத்து விசையை பிரயோகிக்கின்றது. அப்ப எஃப் என்ஜின், விமானம் ஒரு வாகனம் ஒன்று இயங்கக்குள்ள எப்பொழுதும் என்ஜின் முன்னோக்கு விசை ஒன்றை கொடுக்கும் இல்லையா? எஃப் என்ஜின், எஃப் என்ஜின் பருமன் தந்திருக்கார் பிள்ளைகள் 6 நியூட்டன், 6 நியூட்டன் விசை தந்திருக்காரு எஃப் என்ஜின். ரைட். என்னும் மாறா கிடை செலுத்து விசையை பிரயோகிக்கிறது. வலியின் விளைவாக உள்ள சராசரி ஈறுகை ட்ரக் ஃபோர்ஸ் என்று சொல்றது படிச்சிருக்கீங்க. எப்பொழுதும் தடைவிசட பெருமானம் தரப்பட்டிருக்கி 7.2 நியூட்டன் எஃப் ட்ரக் ஃபோர்ஸ் வலி 7.2 நியூட்டன் எதிர் திசையில் இருக்கிற விசை. அப்ப நான் இப்படி எடுத்துக்கொள்றேன் லேசுக்காக வேண்டி. 60 எடுப்போமா? 6 இவரும் 15 இருக்கிறதால இவரையும் 15 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதாவது 60 6 60 15. சராசரி ஈறுக விசை
2 C-யில் கணித்த கதி V-யை அடைவதற்கு. அப்ப ஓய்விலிருந்து 2 C-ல நீங்க கணித்த கதி வந்து என்னன்னு விமானத்துல கதி வடத்திட்ட வரக்குள்ள 200 ms-1 கதியை அடைவதற்கு 200 ms-1 கதியை அடைவதற்கு ஆகாய விமானம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எவ்வளவு தூரம் ஓடணும், ஓடு பாதையில எவ்வளவு தூரம் ஓடணும் என்று கேட்கார். அந்த தூரம் என்ன என்று கேட்கார். ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், தூரம் கேட்கார் பிள்ளையர். விச தந்திரிக்க சொல்லி தந்திருக்கேன், ஷார்ட் மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். ஆறுமுகங்கள் கண்டு செய்யலாம். விசை தெரியும், விளையில் விசை தெரியும். சோ F net into D இல்லையா, நான் ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்லி தந்திருக்கேன், நியம சமன்பாடு ஒன்று சொல்லி தந்திருக்கேன். எப்பொழுதும் ஆரம்ப வேகம், இறுதி வேகம், இடப்பெயர்ச்சி வேகங்களுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு F net into D சமன் half mv வர்க்கம் minus half mu வர்க்கம். விளையில் விசை தராசை இந்த தூரம் விளையில் விசையினால் செய்யப்பட்ட வேலை எப்பொழுதும் இயக்க சக்தி மாற்றம்ங்கிறது இந்த வாய்ப்பாடே லேசான வாய்ப்பாடு என்று சொல்லி தந்திருக்கேன். சோ நீங்க அப்ப எஃப் நெட்டுக்கு பதிலாக விளையில் விசை இங்கல 60 தர 10 அங்கல 7.2 தர 15. சோ 60 சய 7.2 தர 15 into D அதான் கேள்வி. half mv வர்க்கம் half mங்கிறது விமானத்தில திணிவு. எத்தனை விமானத்தில திணிவு ஏற்கனவே பந்தில தந்திருக்கு, சீல தந்திருக்காரு 2.64 தர 15. V வர்க்கம் 200 வர்க்கம் சய ஆரம்ப வேகம் 0 half mu வர்க்கத்துக்கு 0 போட்டு விட்டுறலாம். இப்ப D என்ன பிளேயர் 15 கேன்சல் 15 சரியா. சோ 6 தர 15 சோ 60 தர 10 sorry 6 தர 16 சோ 60 தர 15 6 தர 16 சோ 60 தர 15 தானே. நான் இதுவும் 15 இருந்ததால இதையும் 15க்கு மாத்தினேன். திணிவும் 15 இருக்கிறது தானே, எல்லாத்தையும் 15க்கு மாத்திட்டேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், வேர்னிலின் தத்துவம் மட்டும் இருக்கா, வேற இயக்க சமன்பாடுகள், நியூட்டன் விதிகள் எல்லாம் கலந்து வர சார்பு இயக்கம், சார்பு வேகம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சார்பு வேகம் இல்லையா முதலாவது கேள்வி. அப்ப ஒரு எஸ்சி என்று சொல்றது பிள்ளையர், ஒரு எஸ்சி என்று சொல்றது அந்த செக்ஷனுக்கு இருக்கிற எல்லா செக்ஷன்டையும் எல்லா சின்ன 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 சாப்டரையும் கலவையாத்தான் இருக்குமே ஒழிய ஒரு வேர்னிலின் தத்துவம் ஹைட்ரோ மட்டும் அதற்குள்ள வேர்னிலின் தத்துவம் மட்டும் இருக்காது. அப்படி வராது எஸ்ஏ கல்வி. எஸ்ஏ கல்விகள் செக்ஷன் முடிஞ்சது பிறகு படிக்கக்குள்ளதான் ஃபுல் திருப்தியா இருக்கும். ஏன்னா எல்லா கேள்வியும் செக்ஷன் எல்லா சாப்டரும் அந்த செக்ஷன்ல இருக்கிறத முடிச்சு நாங்க இப்ப கேள்விக்கு செய்யறோம். இப்ப வட்டேக்க கேள்வி நாம செய்ய போனோம். சுழற்சி இயக்கம் பாஸ் பேப்பர்ல படிப்போம். சுழற்சி இயக்கம் படிச்சுட்டு போகலாம், அதுக்குள்ள ஹைட்ரோ கிடக்கும், அதுக்குள்ள நேர்கோட்டு இயக்கம் கிடக்கும், அதுக்குள்ள சக்தி காப்புவம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப எல்லாம் கலந்த கலவை தான் ஒரு எஸ்சி. சில பேருக்கு எஸ்சியை கஷ்டம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியா. அந்த முழு சாப்டரும் ஃபுல் கிளியரா இருந்தா மட்டும்தான் எஸ்சியை செய்யலாம். அது பிராக்டிஸ். யார பிராக்டிஸ்? உங்களோட பிராக்டிஸ். நீங்க தான் பிராக்டிஸ் எடுக்கணும், ஃபுல் பிராக்டிஸ் எடுக்கணும் திரும்ப திரும்ப. ஏன் ஒரு பாஸ் பேப்பர்ல எஸ்சியை கேள்வி தந்து ஆன்சர் செய்முறையோட இருக்கு, பின்னுக்கு ஆன்சர் ரெண்டும் இருக்கு, கேள்வியும் இருக்கு விடையும் இருக்கு. எஸ்சிக்கு ஸ்ட்ரக்சருக்கும் அப்படித்தான். எம்சிக்கு தானே ஆன்சர் மட்டும் இருக்கு, செய்முறை இல்லை. பட் எஸ்சி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதால நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணணும் பிள்ளைகள். கிட்டத்தட்ட ஆண்டு கேள்வி உங்களால செய்யலாது சுழற்சி இயக்கம், ரைட்? அப்படியோ பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள அந்த ஆண்டுல வரக்குள்ள 2005ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி உங்களால செய்யலாது சுழற்சி இயக்கம்.
அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2010 2011 பாருங்க 2012 சுழற்சி இயக்கம் தொடர்ச்சியா வந்துச்சு சுழற்சி இயக்கம். அதுக்கு பிறகு 2016 சுழற்சி இயக்கம் வாங்கிட்டா 2019 2016 2012 2011 2010 2008 இவ்வளவு கேள்வியும் தவிர மத்த எல்லா எஸ்ஏ கேள்விக்கும் உங்களுக்கு 30 வருஷத்துக்குள்ள வந்து எல்லா முதலாங்களையும் செய்யலாம் நீங்க. ரைட். 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மெக்கானிக்ஸ் முதலாம் கல்வியா வருது. அதுக்கு முதல் ஹைட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் தான் வந்து முதலாவது கல்வியா. அப்ப நீங்க 90க்கு பிறகு உங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேள்வியும் சுழற்சி இயக்கம் படிச்ச. அப்ப இவரை பாருங்க 2010 இப்ப 2020 பாஸ் பேப்பர் உங்களால செய்யலாமா? செய்யலாம். 2018 செய்யலாமா? எஸ், வேர்ல்டின் தத்துவம் நான் செஞ்சுட்டு இருக்கிறது 2018. அதுக்கிட்ட 2017 செய்யலாமா? செய்யலாம். ரைட். 2015 செய்யலாமா? செய்யலாம். சக்தி காப்பு தத்துவம். 2010 2009 செய்யலாமா? செய்ய போறோம். வேர்ல்டின் தத்துவம் நான் இருக்கு இந்த டியூப்ல கிடக்கு. 2007 செய்யலாமா? செய்யலாம். ரைட். வேர்ல்டின் தத்துவம். 2006 செய்யலாமா? செஞ்சுட்டு இருக்கிற கேள்வி. இந்த கேள்வி இப்ப 2006 தான் நாம செஞ்சுட்டு இருக்கிற கேள்வி. இந்த இருக்கிற கேள்வி. ரைட். வேர்ல்டின் தத்துவம். 2005 சுழற்சி இயக்கம். 2004 உந்த காப்பு தத்துவம். 2003 ராக்கெட் மோஷன். 2002 வேர்ல்டின் தத்துவம். அதுக்கு அந்த ஸ்ப்ரேயர் கேள்வி ஒன்று கிடக்கு. 2001 ஸ்ப்ரேயர் கேள்வி கிடக்கு. வேர்ல்டின் தத்துவம். 2002 சுழற்சி இயக்கம் பிளேன். அப்ப அதிகமான எஸ்ஏ கேள்விகள் வேர்ல்டின் தத்துவமும் சுழற்சி இயக்கமும். ஆனா அதுக்குள்ள எல்லாம் வந்து கிடக்கும். ஓகே. இப்ப எஸ்ஏ பாஸ் பேப்பரும் எம்சிக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாஸ் பேப்பரும் செய்யறதுக்கு ரெடி ஆயிக்கொள்ளணும். எல்லாம் செய்யணும். இப்ப பார்ப்போம். உயர்ந்த சற்று பின்னர் கிடையுடன் 10 பாகையில் இயங்கும் வாகா விமானத்தின் ஒரு இறக்கையின் குறுக்குவெட்டு உருவில் காணப்படுகிறது. இப்படி சரிந்த நிலையில போகுது. சரிந்த நிலையில விமானம் போகுது. விமானத்துல தளம் அந்த கிடையுடன் ஆக்குகின்ற கோணம் வந்து 10 பாக என்று சொல்றார். ரைட். இறக்கையின் குறுக்குவெட்டை உமது விடைத்தாளில் பிரதி செய்து என்ன இருக்கு இவ்வளவு இப்படி இருந்தா போதும். சிம்பிளா பிரதி செய்து இறக்கையில் அடிக்கும் உச்சிக்கும் இடையே உள்ள அமுக்க வித்தியாசத்தின் விளைவாக இறக்கை மீது தாக்கும் தேரிய விசையின் விசையை காண்க. 2 தேரிய விசைங்களுக்குள்ள கவனம் பிள்ளைகள். இதை அண்டும் இணைட்டு நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. நானும் அந்த கேள்வியில விளங்கப்படுத்தினேன். இதுல தொழிற்படுற விசைகள் என்னன்னு கேட்டா எம்ஜி ஒன்று இருக்கி, எஃப் ஒன்று இருக்கி. ரைட். இவர் கேட்கப்பட்ட கேள்வி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அமுக்க விளைவால் வார தேரிய விசையை மட்டும் அவர் குறிக்க சொல்றாரு பாருங்க. எம்ஜி நிறையினால் வார விசை, அமுக்க வேறுபாட்டால வார விசை என்ன? எஃப். அந்த கேள்வியை நல்லா வாசிங்க. பிரதி செய்து இறக்கையின் அடிக்கும் உச்சிக்கும் இடையே உள்ள அமுக்க வித்தியாசத்தின் விளைவாக இறக்கை மீது தாக்கும் தேரிய விசையின் திசையை வரைக. அப்ப உங்களுக்கு உயர்த்து விசையை மட்டும் நன்கு வச்சேன்னு நிற அந்த விசை மற்ற விசையெல்லாம் கேட்கல. அமுக்க விளைவால் அடிக்கும் உச்சிக்கும் இடையில வார அமுக்க வேறுபாட்டால வார விசைக்கு பேர் என்ன? உயர்த்து விசை. அது எப்பொழுதும் தனக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த விசையை மட்டும் விசைட திசையை மட்டும் நான் கேட்டேன். இதை மட்டும் நன்கு வச்சேன்னு இப்படி போன ஆன்சர். ரைட். இது கூட கீரத்தை இது நான் என்னைக்கு எடுத்துக்கொண்டது. இறக்கைய மட்டும் இப்படி நீங்க கீறி அமுக்க விளைவால் வார தேரிய விசையை மட்டும் குறிச்சு காட்டுங்க கேட்டேன். சோ குறிச்சா இத மட்டும் குறிச்சா சரி பிள்ளை. இந்த விசையை குறிச்சிட்டீங்களா? ஓகே. இப்ப பாப்போம். இப்போ
ஆகாய விமானம் தொடர்பாக இறக்கைகளின் உச்சி மேற்பரப்பிற்கு மேலே உள்ள வலியின் கதி 250 ms-1. இப்ப ஆகாய உச்சி மேற்பரப்புல இருக்கிற வலிட கதி 250 ms-1. அடிப்பரப்புல ஒரு வேகம் ஒன்று இருக்குமா இருக்காதா? ரைட். விமானத்துல கதி தானே அப்படி இருக்கும். விமானத்துல கதி பாருங்க. ரைட். அடி மேற்பரப்புக்கு கீழே உள்ள கதியானது மேலே 2 ஏயில் உள்ள அதே கதியாக இருப்பின், அதே கதியில எத்தனை நீங்க நேரே 2 ஏழு எத்தனை 200 இல்லையா? அடியில இருக்கிற கதி மேலே 2 ஏயில நீங்க எத்தனை பிள்ளைகள் 200 ms-1 இல்லையா? ரைட் ரைட். இருப்பின் இப்போது இறக்கைகளின் மீது தாக்கும் தேறிய நிலைக்குத்து உயர்த்து விசையை கணிக்க. அண்டர்லைன். தேறிய நிலைக்குத்து உயர்த்து விசை. தேறிய விளைவுள் நிலைக்குத்து. அப்ப நிலைக்குத்தான விளைவுல நீங்க பிரிச்சு எடுக்கட்டா. நிலைக்குத்தாக தாக்குற விசை என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விமானத்துல மொத்த நேரம் தாக்குதா? மேல் நோக்கி என்ன தாக்குது? இவர் தீட்டா 10 பாகம் திசைன்னா அத நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். பாருங்க, லேசா நான் சொல்லி தந்தேன். இவர் எஃப் இப்படி இருக்காரு, இவர் தீட்டா சொன்னா எம்ஜி இப்படி கிடக்கும் சொன்னா இவர் தீட்டாண்டா நாங்க பாக்குற எப்படி பிள்ளைகள் பாக்குற கோடொண்டா அடிச்சுட்டோம்னா லேசா வழங்கும். இவர் தீட்டா, சோ இவர் 90 மைனஸ் தீட்டா. சோ இது தீட்டா. நிலைக்குத்துடன் ஆக்குகின்ற கோணம் எஃப் தீட்டா. அப்ப கேட்கப்பட்ட மைனஸ் எம்ஜி மொத்தமாக விளைவு திரும்ப அதிர்ந்து செய்தையா? ஏற்கனவே பொருளின் தத்துவத்தெல்லாம் பிரதிட்டு ஒரு விஷயம் ஒன்று எடுத்திருக்கீங்க. என்ன விஷயம் எடுத்திருக்கீங்கன்னா இப்படி எடுத்திருக்கீங்க இல்லையா? எஃப் இன்கிள் அமுக்க வேறுபாட்டு எஃப் ஏ சமன் நீங்க எடுத்த இல்லையா? half rho v1 squared minus v2 squared தானே? அதாவது அமுக்க வேறுபாடு 2 பேருக்கும் இடையில இருக்கிற இவருக்கும் இடையில இருக்கிற அமுக்க வேறுபாடு வேகங்கள் எல்லாம் ஒரு பக்கமும் அமுக்கம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துதானே பிள்ளை நீங்க எடுத்து இந்த சமன்பாடு. இதை டிரெக்டா யூஸ் பண்ணினா போதும், திரும்ப நிறுவ தேவையில்லை. நீங்க அங்க இருந்து ரைட் அடிருந்து போனிலின் தத்துவத்தை திரும்ப யூஸ் பண்ணிட்டு நிக்க தேவையில்லை, ஏற்கனவே இது அங்க இருக்கி. அப்ப நீங்க அமுக்க வேறுபாடு போனிலின் தத்துவத்துல அமுக்கம் எல்லாம் ஒரு சைட்டுக்கு எடுத்தீங்களா இல்லையா? நிறுவி போட்டு வேகம் எல்லாம் அடுத்த சைட்டுக்கு எடுத்தீங்களா இல்லையா? சோ அமுக்க வேறுபாடு சமன் ஹாஃப் ரோ வேகத்திர வர்க்கம் இல்லையா? தூக்கி கொண்டு போடுவோமா? அமுக்க வேறுபாட்டுக்கு பதிலாக எஃப் இன்கிள் உயர்த்து விசையை காணப்போறோம். நாங்க முதல் உயர்த்து விசை எஃப் காணப்போறோம். அமுக்க விசையால வர்றது இந்த உயர்த்து விசை. அப்ப எஃப் காணுவோம். எஃப் இன்கிள் உயர்த்து விசையை ஃபர்ஸ்ட் காணப்போறோம். அமுக்க வேறுபாட்டால வர்றது உயர்த்து விசை. எஃப் இன்கிள் ஏ 250 விமானத்துல பரப்பு மாறாது. ஹாஃப் ரோ 1.2 v1 பெரிய வேகம் 250 உச்சிர வேகம் இல்லையா? மைனஸ் v2 வர்க்கம் 200 வர்க்கம் கீழுக்கு இருக்கிற வேகம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உயர்த்தி விசை எஃப் வந்துடும். சைபர் தசம் 6 ஏ வர்க்கம் பி வர்க்கத்தின் பிரகாரம் 400 ஏ சக பி தர ஏ சய பி தர 250. ஆன்சர் எல்லாத்தையும் பெருக்கி வர ஆன்சர் 2 நான் சுருக்கிறேன். 400 அங்கே 250 வர்க்கம் ச 200 வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் ச பி வர்க்கம் ஏ சய பி ஏ சக பி ஏ சய பி 50 ஏ சக பி 450
தர கீழுக்கு இருக்கிற இந்த 250 தூக்கி அங்கே பெருக்கி விட்டுருக்கேன். அப்ப எஃப் நீங்க கண்டீங்கன்ற பிள்ளைகள் 0.6 தர 0.6 தர 450 தர 50 தர 250. அப்ப ஆன்சர் 3.375 தர 10.6. 3.375 தர 10.6 நியூட்டன். எஃப் இது எஃப் கண்டு, இது எஃப் பெருமானம். மேல் நோக்கிய நிலை குத்து உயர்த்து விசை உங்கள்கிட்ட கேட்டது எஃப் cos θ மைனஸ் mg என்று கேட்டேன். ஆகவே எஃப் மேல் நிலை குத்து உயர்த்து விசையை கொடுக்கணும்டா திரும்ப 3.375 தர 10.6 cos θ cos 10 சய mg அங்க சந்திரிக்கு நேரத்துல 2 தசம் விமானத்துல சீல சந்திரிக்கிறாங்க இல்லையா, விமானத்துல திணிவு 2.64. அப்ப திணிவு 2.64 தர 10.5 சொன்னர 10.6. கொஸ் 10 பெருமானம் பிரேக்கெட்டுக்கு சந்திரிக்கார் 0.98 எடுக்கட்டான். கொஞ்சம் சுருக்கள் தான் அது, அந்தரத்துல கேள்விகள் சுருக்களா தான் இருக்கும். புறவு வந்த கேள்விகளை பார்ப்போமே 2013 2011க்கு புறவு வந்த கேள்விகள் ஸ்டாண்டர்ட் வேற பிள்ளைகள். பட் டேர்ம் எக்ஸாம்ல தூக்கி கொண்டு போட்டுருவாரு. பிள்ளைகள் 2.3 3.36 நம்ம கழிச்சுட்டீங்கன்னா 1ல 4 போனா 7, 12ல 6 போனா 6, 6.7 தர 10.5 நியூட்டன் மேல் நோக்கி உயர்த்து விசை. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆக்களை இமீடியட்டா வெயிட்டிங்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் வார்னிங் ஒன்று கொடுங்க, திரும்ப ஒன் பண்ணினா ரிமூவ் பண்ணி விடுங்க.
இந்த லைன் எப்படி வந்த இந்த கேட்கக்குள்ள கவனம். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். அமுக்க வேறுபாட்டு இது ஏற்கனவே திரும்ப திரும்ப செஞ்சிருக்கேன். எப்பொழுதும் உயர்த்து விசை அமுக்க வேறுபாடு வந்து எப்பொழுதும் உயர்த்து விசையின் கீழ் பரப்பு. ஆகாய விமானம் 10 கிலோமீட்டர் குத்துயரத்தில் கதி V1 கிடையாக இயங்கு நிலைமையை கருதுக. அப்ப கிடையாக இயங்குற ஒரு நிலைமையை கருதட்டா 10 கிலோமீட்டர் உயரத்துல. இப்ப 10 கிலோமீட்டர் குத்துயரத்துல கதி V1 கிடையாக இப்ப வேறொரு கதியோட இந்த ஆகாய விமானம் இயங்குதுன்னு சொன்னாலும் நாங்க பொதுவாக இறக்கைகளை தான் கதைக்கிறோம். V1 கதியோட இயங்கிக் கொண்டிருக்கு. V1 கதியோட இயங்கிக் கொண்டிருக்கு கிடையாக. அப்ப கிடை விட நிறையும் இந்த உயர்த்து விசை எப்படி இருக்கணும்? சமன் அரிக்கணும். உயர்த்து விசை கூடினா விமானம் காணாம போய்த்திரும். உயர்த்து விசை குறைஞ்சிச்சுன்னா விமானம் பணியை ஒன்று வடிச்சிடும் இல்லையா? ஓகே, என்ன நடந்தாலும் டேஞ்சர். அப்ப உயர்த்து விசை கிடையாக பறக்கக்குள்ள எப்பொழுதும் உயர்த்து விசையும் எம்ஜியும் சமன் அரிக்கணும். ரைட் இருக்கு மெனின் விமானம் சமனாக இருந்தாலும் நேரத்தோட தரையில் இருக்கக்குள்ள நீங்க சொன்னீங்க எஃப் சமன் எம்ஜி இருக்கக்குள்ள V1 பெருமானம் வந்து 250 ms வந்து கண்டீங்க. இந்த எஃப்பும் எம்ஜியும் சமன் அறிக்குதா இல்லையா? சி கேள்வியில அந்த டைம்ல வீர பெருமானம் எத்தனை? 250. பட் இந்த 10 மீட்டர் குத்தியரத்துல இந்த வீர பெருமானம் 250 200 பெருசு அரிக்கணும். V விட பெருசு அரிக்கணும். ஏன் என்று கேட்காரு. நான் உங்களுக்கு சொல்லி தந்த விஷயம் என்ன சொல்லி தந்திருக்கேன். ஒரு உயரம் மாறும் போது பௌதிக தன்மையில எது மாறும்? 2 பேரை பத்தி மாற்றத்தை கழிச்சு. மேலே உயரம் கூட 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 அமுக்கம் கூடும் சென்னல். 2வது என்ன சொன்ன? அதற்கேற்ப வலிட அடர்த்தி குறையும் என்று சொன்னா சொல்லலையா? இந்த தொடர்படுப்போமா? இந்த தொடர்படுக்கையா இந்த பிசி இங்கு பிபிக்கு பதிலாக எஃப் இங்கு ஏ அமுக்க வேறுபாட்டுக்கு பதிலாக V1 scat minus V2 scat in the plane. இந்த எஃப்க்கு பதிலாக நீங்க எம்ஜி போடணும். எஃப்பும் எம்ஜியும் சமன் அடிக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க செல்லுங்க பிளேயர் இந்த ரோ கூடுமா குறையுமா? குத்தியரத்துல ரோ கூடி நிச்சுண்டா ரோ குறையும். சாரி, குத்தியரம் அதிகரிக்க அதிகரிக்க வலிட அடர்த்தி குறையும். எப்பொழுதும் அடர்த்தி குறையும் போது என்ன நடக்கும்? 200ல போனாருண்டா விசை சின்ன அப்பைத்திரும். இந்த விசை எதுல தங்கிருக்குன்னா வலிட அடர்த்தியில தங்கிருக்கு. வலிட அடர்த்தி சின்னதாகும் போது விசை சின்னதாயிரும். விசை சின்னதாகிரும். சோ கீழுக்கு விழுந்துரும் இந்த வேகத்தோட போனா. எனவே இந்த விசையை கூட்டுவதற்கு அடர்த்தி சின்னதாக இருக்கக்குள்ள விசைய எம்ஜிக்கு சமனா வச்சிருக்கணும்டா வேகத்தை கூட்டணும். அப்ப இந்த வேகத்தை கூட்டுறார். அப்ப அவர் கேட்கிற கேள்விதான் குத்தியுரத்துல போகக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா நீங்க செல்ல போற ஆன்சர் வந்து என்ன பிள்ளைகள்? வலிட அடர்த்தி அங்க குத்தியுரத்தில் 10 கிலோமீட்டர் குத்தியுரத்துல வலிட அடர்த்தி என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். எனவே நிறைக்கு சமனான விசை உயர்த்து விசையை பெற்றுக் கொள்வதற்கு கதி கூடுதலாக இருக்க வேண்டும். அப்ப விசை இருக்கு. அப்ப அடர்த்தி 200ஓட போயிருந்தா செல்லுங்க பார்ப்போம். 200ஓட போயிருந்தா இப்ப எஃப் பெருமானம் எம்ஜிக்கு சமனா இருக்குமா? இல்ல. 1.2 அறிக்கைக்குள்ள இது 200 அறிக்கைக்குள்ள எஃப் பெருமானம் எம்ஜி இருந்துச்சு. பட் இப்ப அடர்த்தி குறைஞ்சிட்டு எஃப் பெருமானம் எம்ஜிக்கு வரணும். இப்ப கூட்டணும்டா கதிய கூட்டணும் விமானத்துல கதிய. அப்ப அதுக்குரிய ஆன்சரா தான் பிள்ளைகள் குத்துயரத்தில் வழி நடத்தி குறைவாக இருப்பதால் நிறைக்கு சமனான உயர்த்தி விசையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது பெறுவதற்கு விமானத்தின் கதி உயர்வாக இருக்க வேண்டும். குத்தியரத்தில் வழி நடத்தி குறைவாக இருப்பதால் நிறைக்கு சமனான உயர்த்து விசையை பெற்றுக் கொள்வதற்கு விமானத்தின் கதி வீலும் நேரத்தோட வீண்டு தான் எடுத்திருக்கீங்க. V1 ஆனது அல்லது இப்படி விமானத்தின் கதிங்கிறதுக்கு பதிலாக V1 ஆனது என்று சொன்னாலும் சரிதான். V1 ஆனது வீலும் கூடுதலாக இருக்க வேண்டும். இந்த கேள்வி மீண்டும் 2010
13ல வந்துச்சு பிள்ளைகள். 5வது கேள்வியாக இருக்கு. உங்களோட டியூட்ல எஸ்ஏ கேள்வியாக இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. பட் அது கொஞ்சம் இன்னும் சில அட்வான்ஸ்களை கொஞ்சம் சேர்ந்த கேள்வியாக இருந்துச்சு. கொஞ்சம் கேள்விகளை பார்த்தா பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். இதான் நியூ மாடல் கேள்விகள். உங்களுக்கு வரப்போற மாடலும் இப்படி மாடல் தான். அங்க 2006ஆம் ஆண்டுல வந்த கேள்விகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கேள்விகள் எண்ணிக்கை குறைய, சுருக்கள் கூட. வித்தியாசமா தான் பிள்ளைகள் பாஸ் பேப்பருக்கு. இப்ப நியூ மாடல் கேள்விகள் 2011க்கு பிறகு வந்த பாஸ் பேப்பர் கேள்விக்கும் 2011க்கு முதல் வந்த பாஸ் பேப்பருக்கு உள்ள வித்தியாசம் என்னண்டா, எஸ்ஏ கேள்வியில வித்தியாசம் என்னண்டா, அங்க கேள்வியோட எண்ணிக்கை குறைய பழைய இதுல, பட் சுருக்கள் பெருசா இருக்கும். இங்க நீங்க இப்ப நியூ மாடல் கேள்விகளை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் அளவு பெருசா இருக்கும், சுருக்கள் சின்னதா இருக்கும். என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, 2010க்கு முதல் பிள்ளைகள் 2010க்கு முதல் எம்சிக்யூ வந்து 60 எம்சிக்யூ 2 hours 2 ஹவர்ஸுக்குள்ள 60 எம்சிக்யூ செய்யணும். ரைட். கேள்விகளும் சின்ன சின்ன எஸ்ஏ கேள்விகள் கூட, ஸ்ட்ரக்சர் கேள்விகள் கூட சின்ன சின்ன கேள்விகளாக இருக்கும். அப்ப இங்க சுருக்கள் கூடுதலாக இருந்துச்சு. என்ன 15 ஒரு கேள்விக்கு அரை மணி நேரம் 15 மார்க்ஸ். அப்ப சுருக்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இப்ப பயோமெட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? பொதுவாக மெட்ஸ் செய்யக்கூடிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள்கிட்ட மெட்ஸ போய் கேட்கறதுல வேலை இல்லையே, பிசிக்ஸை தானே கேட்கணும். அப்ப என்ன செஞ்சாங்கன்னு சொல்லக்குள்ள, அப்ப இங்க 60 எம்சிக்யூ 2 ஹவர்ஸ் சொன்னதால இங்க இருக்கிற கேள்விகள் ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் நார்மலாகவே பிள்ளைகள் செய்யலாம். சில பாஸ் பேப்பருக்கு பிறகு என்ன நடந்துச்சு செல்ல நியூ சிலபஸ் உருவாக்கப்பட்டுச்சு. எம்சிக்யூ 50 எம்சிக்யூ ஆக மாற்றி அதே 2 ஹவர்ஸுக்குள்ள, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அதே 2 ஹவர்ஸுக்குள்ள 50 எம்சிக்யூ ஆக மாற்றப்பட்டுச்சு. அங்க 2 ஹவர்ஸுக்குள்ள 60 எம்சிக்யூ, இங்க 2 ஹவர்ஸுக்குள்ள 50 எம்சிக்யூ. சந்தோஷம் தான். இல்லைன்னுட்டு ஸ்டாண்டர்ட கூட்ட போறாங்க. இங்க குறைஞ்சது 2 ஹவர்ஸுக்குள்ள ஒருக்குள்ள 50-55 கேள்விக்கு மேல செய்ய முடியும். இங்க பிள்ளைகளுக்கு 30 காண்றதே கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த கேள்வி ஸ்டாண்டர்ட் கூடிட்டு, அப்ப பிசிக்ஸ்ல எம்சிக்யூ ஸ்டாண்டர்டா மாத்தினத எஸ்ஏ வந்து கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும். ஏனென்றா உங்களோட எக்ஸாம் பேப்பர் எடுக்கிற ஆளுக்கு எப்பொழுதும் 50% பிள்ளைகள் ஃபெயில் எடுக்கவும் கூடாது. 50% மேற்பட்ட பிள்ளைகள் அந்த பேப்பர்ல 75க்கு ஏன் எடுக்க, அப்படி எடுத்தா அந்த 50% விட குறைஞ்ச மாணவர்கள் ஃபெயில் எடுத்தா அந்த பேப்பர் ஸ்டாண்டர்டான பேப்பர் இல்லை. அர்த்தம் வந்து என்னன்னா, அந்த பேப்பர் ரஃப் ஆன பேப்பர். இந்த 50% கூடின பிள்ளைகள் ஃபெயில் ஆயிட்டு, அப்ப அது ரஃப் ஆன பேப்பர். அப்படி பேப்பர் எடுக்கக்கூடாது, பிள்ளைகள் பாஸ் ஆகணும். அதே நேரம் எல்லா பிள்ளைகளும் 5 மேற்பட்ட பிள்ளைகள் 75க்கு மேல எடுத்திருக்கின்ற அந்த பேப்பர் ஈஸியான பேப்பர். அப்படியும் இருக்கப்படா, இப்படியும் இருக்கப்படா. அப்ப ரஃபாவும் இருக்கப்படா, ஈஸியாவும் இருக்கப்படாங்கிறதுக்காக வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, ஒரு பார்ட் எம்சிக்யூ பார்ட் கஸ்டமர் எளிய நாட்கள் எல்லாரும் என்ன ஈஸி, ஸ்ட்ரக்சர் நல்ல ஈஸியா இருந்துச்சு, எம்சிக்யூ தான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சுன்னு சொன்னால இல்லையா. வழக்கமாக எம்சிக்யூ பிரச்சனையா இருக்கு பிசிக்ஸ்ல. எஸ்ஏக்கள் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கேள்விகள் எண்ணிக்கையை கூட்டி சுருக்களை குறைச்ச, சின்ன 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 கேள்விகளாக உடைச்சு கேட்கறதால எங்களுக்கு அது செய்யக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் பிள்ளைகள், நாங்க முதலாக 2011க்கு பிறகு வந்த ஒரு கேள்வியை ஃபர்ஸ்டுக்கு செய்ய போறோம். 5வது கேள்வி, இதுக்குரிய கேள்வி. உங்களோட டியூப்ல இருக்கிற 5வது கேள்வி. எல்லா தரமும் பந்திலே இருக்கும், அங்கே இருக்கும். அவர் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு போனா விட வரும். பிசிக்ஸ் கொஞ்சம் அவ்வளவுதான். பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். பாருங்க,
ஓகே, லாஸ்ட் ஆன்சர் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் சட் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் ஆன்சர் இதான் பிள்ளைகள். வலிட அடர்த்தி குத்துயரத்தில் குறைவாக இருப்பதால், வலியின் அடர்த்தி குத்துயரத்தில் குறைவாக இருப்பதால், மேலே செல்ல 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 அடர்த்தி குறையும். வலிட அடர்த்தி அமுக்கமும் குறையும், அடர்த்தியும் குறையும். ரைட் ரைட் இருப்பதால் என்ன செல்ல போறீங்க நீங்க? நிறைக்கு சமனான உயர்த்து விசையை பெறுவதற்கு ரெண்டும் குறையுமா? அமுக்கமும் குறையும், அடர்த்தியும் குறையும். நிறைக்கு சமனான உயர்த்து விசையை பெறுவதற்கு V1 ஆனது V-யிலும் பெரிதாக இருக்க வேண்டும். நிறைக்கு சமனான உயர்த்து விசையை பெறுவதற்கு V1 ஆனது V-யிலும் பெரிதாக இருக்க வேண்டும். V1 ஆனது V-யிலும் பெரிதாக இருக்க வேண்டும். சரி, இப்ப 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வியை செய்ய போறோம். ஓகே, கேள்விகளை நாங்க பொறுத்த வரைக்கும் சொன்னோம், தியரி சரியா விளங்கின ஒரு பிள்ளைக்கு அது எப்பொழுதும் எஸ்ஏ வந்து மிச்சம் சிம்பிளா இருக்கும். எம்சிக்கு 100% நம்புறதை விட எஸ்ஏ 50க்கு 50 அடிக்கிறதால தெரியும். அதே வேளை மற்றது விமானத்தின் இறக்கைகளின் மீது வலி மூலக்கூறுகள் மோதுகின்றமையால் உண்டாகின்றது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் ஒரு டிஃப்ரெண்டும் இல்லை, ஆக சிம்பிளா போயிடுது எங்களுக்கு. என்ன, ஒரு இறக்கையில வலி மூலக்கூறுகள் வந்து மோதும் போது என்ன தரும்? நாங்க இப்ப ஒரு தளத்துல இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள், ஒரு தளத்துல ஒரு தளம் ஒன்று இருக்கு. இந்த தளத்துல ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கொள்வோமே. ஒரு பேப்பர் ஒன்று இப்படி இருக்கக்குள்ள இந்த நல்லா காத்து வீசக்குள்ள ஒரு இதுல டொல்லி ஒன்றுல வச்சிருக்கேன். மட்டை ஒன்று ஒரு டொல்லி ஒன்றுல இப்படி வச்சு, மட்டை ஒன்று இப்படி டொல்லி ஒன்றுல வச்சு போட்டு காத்து இஞ்சால வீசினா என்ன நடக்கும் பிள்ளைகள்? காத்து இதுல பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? காத்து வீச வீச டொல்லி ஒப்பமான காலத்துல வச்சிருக்கேன் என்ன நடக்கும்? இது இஞ்சால அசைஞ்சிட்டே போகுமா இல்லையா? ஒரு பொருள் காத்து வீசின உடனே ஒரு பொருள் அசைறதுக்கு ரீசன் என்ன? ஏன் காத்து வீசின உடனே ஒரு பொருள் அசையுதுன்றா என்ன காரணம் இருக்கும்? காத்து விசொண்டு கொடுக்குது. காத்துங்கிறது என்ன? மூலக்கூறுகள். ரைட், கேட்டுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு கேட்ட வெரி சிம்பிள். நாங்க உந்த காப்பு தத்துவம் பார்த்தோம். உந்த காப்புன்னு சொல்லக்குள்ள மொத்தல் கொலிசர் ஒரு பந்து, ஒரு பொருள் எம்தினியுடைய ஒரு பொருள் ஒரு யூ கதியோட வந்து மோதி தெறிக்குமா தெறிக்காதா? யூ கதியோட தெறிக்கும், வேறொரு கதியோட தெறிக்கும். வலி மூலக்கூறுகள்ற மோதல் எப்பொழுதுமே என்ன மோதல் எடுக்கிற? மீள் தன்மையில மோதல். அப்ப மோதும் போது மோதுற கணத்துல நாங்க பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? நாங்க பந்துல ஒரு விச தொழிற்படக்குள்ள அந்த சுவர்ல ஒரு விச தொழிற்பட்டுச்சா இல்லையா? சுவர்ல ஒரு விச ஒன்று தொழிற்பட்டுச்சா இல்லையா? சுவர் நிலையானதாக இருக்கிறது, நிலையா இருக்கு. என்ன செய்யும்? இப்ப காற்று வந்து இதுல மோதும் போது, மோதி தெறிக்கும் போது பந்து காற்றுக்கு ஒரு காற்று மூலக்கூறுகளுக்கு ஒரு விசை கிடைக்கக்குள்ள பேப்பருக்கு ஒரு விசை ஆறு கிடைக்குமா கிடைக்காதா? இங்கால இந்த விசையால இந்த பேப்பர் எங்குமா எங்காதா? இதானே கான்செப்ட், இதானே கான்செப்ட். இப்ப ஒரு ஃபேன் ஒன்று ஆன் பண்ணி வச்சு போட்டு அதுக்கு நேர் ஒரு பேப்பர் ஒன்றை வச்சீங்கன்னா பேப்பர் இங்கால பக்கம் தள்ளுப்படும். காரணம் இது, மோதலின் போது விசை ஒன்று கிடைக்குது அந்த பொருளுக்கு. விமானம் வேகமாக இயங்கும் போது இந்த இடத்துல தொழிற்படுற அந்த விசைக்கு தானே வலி மூலக்கூறுகள் விமானத்துல மோதி விமானத்துக்கு ஒரு விசையை கொடுக்குதுங்கிறத சொல்றாரு. முதலாவது விசை அமுக்க வருபாட்டான ஒரு விசை, வேணுரின் தத்துவத்தால ஒரு விசை. இந்த விமானத்தோட மூலக்கூறுகள் மோதுறது வந்து இந்த காப்பு தத்துவத்துல கொலிஷன் பாடத்துல படிச்சிருக்கோம். நான் சென்ன தனிய வராது, எல்லாம் கலந்து வர்றது. அனேசே வந்திருக்கு பாருங்க.
ரைட் பாருங்க. என்னன்னு சொல்றாரு, அதே வேளை மற்றது விமானத்தின் இறக்கைகளின் மீது வளி மூலக்கூறுகள் மோதுகின்றமையால் உண்டாகின்றது. விமானம் நிலத்திலிருந்து எழுவதற்கு ஓடுபாதை வழியே செல்லும் போது அதன் ஓர் இறக்கையின் அண்டர்லைன் ஓர் இறக்கை, மொத்தம் 2 இறக்கைகள் இருக்கு. ஓர் இறக்கை அண்டர்லைன் ஓர் இறக்கையின் திசை அழின சொல்லி தந்திருக்கேன் திசை இல்லையா, குறுக்குவெட்டு தோற்றமும் உரு ஒன்றில் காணப்படுகின்றன. இங்கு இறக்கையின் அடிப்பரப்பு கிடை திசையுடன் கோணம் தீட்டாவை ஆக்குகின்றது. அடிப்பரப்பு கிடை திசையில் தீட்டாவை ஆக்குகின்றது. ஓகே, ஒரு குறித்த கணத்தில் ஓடுபாதை மீது விமானத்தின் கதி V எனவும் புவி தொடர்பாக வளிமூலக்கூறுகள் அசையாமல் உள்ளனவும் கொள்ளுக. விமானத்திர கதி நான் இப்ப கீர்னல ஒரு பேப்பர் ஒன்று அசையக்குள்ள வழித்தடை இருக்கேன். 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எல்லாரும் செய்யுங்க, கட்டாயம் அடுத்த கிளாஸ்ல வழங்கப்படுத்தலாம். 2015ஆம் ஆண்டு கேள்விதான் பிள்ளை. ஒரு பேப்பர் ஒன்று வழிக்குள்ளால இயங்கும் போது அதுல கிடைக்கிற விசையை பத்தி கதைக்கிறது தான் 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. எல்லாம் ஒன்றுதான், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் படிக்க போறீங்க, ஒரே விஷயம் தான் பெற போகுது. என்ன சொல்றாரு, வளி ஓய்வில் இருக்கு, வளி மூலக்கூறுகள் இயங்கல, வளி மூலக்கூறுகள் ஓய்வில் இருக்கு. பூமி சார்பாக தந்த தரவு இதுதான் பிள்ளைகள். பூமி சார்பாக வளி மூலக்கூறுகள் ஓய்வில் இருக்கு, விமானம் தான் வந்து வேகத்தோட வருகுது. அப்ப மறுதலையாக நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க பஸ்ஸுக்குள்ள வேகத்துல போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல இருக்கிற மரம் ஓய்வில் இருக்கு. பட் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஓய்வில் இருக்கிற மாதிரி மரம் வந்து மோதுற மாதிரி இருக்குமா இல்லையா? 2 ஒன்றுதான் பிள்ளைகள், 2 நிகழ்ச்சி ஒன்றுதான். பூமி இந்த வலி விமானம் சார்பாக வளி மூலக்கூறுகள் எப்படி இருக்கும், வீக்கதியோட போகும் எடுக்கணும். வளி மூலக்கூறுகள் அசையாமல் உள்ளனவும் கொள்கை. வளி மூலக்கூறுகள் ஒரே திணிவு எம்மை உடையது. இறக்கையுடன் ஒரு வளி மூலக்கூறின் ஒரு மீள்தன்மையான மோதுகை அண்டர்லைன் மீள்தன்மையான மோதுகை ஏன் என்ன வேகத்தோட கதியோட படுவதோ அதே கதியோட தெரிக்குது. கருதுக விமானம் தொடர்பாக ஒரு மூலக்கூறுகளின் கதி உருவில் காணப்படுகிறது, உரு ஒன்றில் காணப்படுகிறது. ஒரு மூலக்கூறு வந்து மோதிரத்தை பாருங்க பிள்ளைகள், உரு ஒன்றில் காணப்படுகிறது. விமானம் சார்பாக அப்ப எப்படி, இது தளம், இது இறக்கை இப்படி தரப்பட்டிருக்கு, வெரி சிம்பிள். இறக்கை கிடையுடன் தீட்டா கோணத்தை ஆக்குகிறது, இதானே கிடை வலி. அப்ப வலி மூலக்கூறு ஒன்ற விமானம் சார்பாக டீ கதியோட வருகுதுன்றா மோதலின் போது வார விசை எப்பொழுதும் தளத்திற்கு செங்குத்தானது என்று பார்த்தோமா இல்லையா? மோதலின் போது வார விசை எப்பொழுதும் தளத்திற்கு செங்குத்தானது படிச்சு தந்தனா இல்லையா மொத்தல்ல. அப்ப விசட திசை இவர் வலி மூலக்கூறு ஒன்று யூ கதியோட போய் யூ கதியோட வலி. என்ன யூ கதி என்ன சொல்றாரு, வி கதியோட இல்லையா? வி கதி விமானத்தின் கதி வீண்டு சென்னா, விமானத்துல கதி வீண்டு சென்னா விமானம் சார்பாக வலிட கதி என்ன பிள்ளைகள் வி. மீள்தன்மையில மோதல்டா தெரிக்கிற வேகமும் வி. இதன் போது விமானத்துக்கு ஒரு விசை கிடைக்கும். ஒரு மூலக்கூறு கொடுத்த விசையை எஃப் எடுக்கனா, ஒரு மூலக்கூறு கொடுத்த விசையை எஃப் எடுத்தா எப்பொழுதும் உந்த காப்பு தத்துவம் விசட திசையில் எடுக்கணும். இந்த மோதலின் போது எத்தனை தடவை நாம செஞ்சிருக்கேன் கேள்வி. எங்க இந்த ஜூம் கிளாஸ்ல முதலாவதே கொலிஷன்ல இதைத்தான பிள்ளை நான் படிப்பிச்சேன் உங்களுக்கு. சோ சொல்லுங்க பிள்ளை, எஃப் பெருமானம் வி கொஸ்டீட்டா, இவரும் வி கொஸ்டீட்டா. சோ இவரும் கீழ் நோக்கி இருக்காரு. அப்ப எஃப் சமன் உந்த மாற்ற வீதம். அதான் கேட்காரு, இறக்கையின் அடிப்பரப்பிற்கும் செங்குத்தான திசையில். இறக்கையின் அடிப்பரப்பிற்கு செங்குத்தான திசை, அடிப்பரப்பு என்ன இருக்கு, செங்குத்தான திசைங்கிறது விசட திசையில். செங்குத்தான திசையில் வளி மூலக்கூறின் அப்ப டெல்டா எம்வி என்னன்னு கேட்டா உங்களுக்கே தெரியும், இறுதி உந்தம் எம் இன்டு வி சைன் தீட்டா மைனஸ் எம் இன்டு வி சைன் தீட்டா. Okay, so answer 2mv sin theta இல்லையா? இந்த திசையில உந்த மாற்றம் என்ன, அடி இப்படி இந்த திசையில
சோ இறுதி வேகம் தீட்டா, இதான் தீட்டா. சோ இந்த திசையில மடிக்கக்குள்ள v இப்படி கீழ் நோக்கி வரும் பிள்ளைகள். சோ mv sin தீட்டா. சோ இந்த திசையில, உந்தத்திர திசையில துணிக்கைக்கு. சோ இவர் மேல் நோக்கி போவாரு, கழிக்கக்குள்ள மைனஸ் பிளஸ் மாறும் சொல்லி. அப்ப நாங்க எடுத்திருக்கோம் உந்த மாற்றத்திற்கான ஒரு கோவையை காணுக. ஆக சிம்பிளா தான் கேள்வி. அதான் எஸ்ஏ m into v, t ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. எழுதிட்டீங்களா? உந்த மாற்றம் சமன் இறுதி உந்தம் தளத்துக்கு செங்குத்தான திசையில. யாருக்கு? துணிக்கைக்கு தானே காணலாம். துணிக்கையில தொழிற்படுற விசை இந்த திசையில இருக்கும். இறக்கையில தொழிற்படுறத மேல் நோக்கி, துணிக்கையில கீழ் நோக்கி. அப்ப தளத்துக்கு செங்குத்தான திசையில உந்த மாற்றம் துணிக்கைக்கு தான் mv 2mv sin theta. மூலாவது கேள்விக்குரிய ஆன்சர். ஒரு செகண்டின் போது இறக்கையின் போதும் வளிமூலக்கூறுகளின் எண்ணிக்கை n கேபிட்டல் N எனின் பாருங்க. இது ஒரு துணிக்க மோதுது பிள்ளைகள், ஒரு துணிக்க மோதுது. ஒரு செகண்ட்ல மொத்தமாக கேபிட்டல் N துணிக்கைகள் மோதினா மொத்தமாக வார விஷயம் கேட்கிறார். ரைட். எனின் மேலே A ஒன்றில் உள்ள பேரை பயன்படுத்தி இறக்கை மீது உள்ள வளிமூலக்கூறுகளின் மோதுகையினால் பிறப்பிக்கப்படும் நிலைக்குத்து விசைக்கான ஒரு கோவையை mv θn ஆகியவற்றின் சார்பில் பெறுகின்றார். இன்னருக்கு விளங்கிக் கொள்ளுங்க. சோ ஒரு துணிக்கையால வர உந்த மாற்றம் இது சென்னா n துணிக்கைகள் எழுதி செய்யுங்க. n துணிக்கைகளினால் ஏற்படும் உந்த மாற்றம் என்ன பிள்ளைகள்? எஸ்ஏ எழுதி செய்யணும். படத்தை நீங்க உந்த மாற்றம் எழுதினா நல்லா இருக்கும். அடுத்துட்ட உந்த மாற்றம் சமன் கேட்கப்பட்ட கேள்விகளை எழுதி செய்யுங்க. n துணிக்கைகளினால் ஏற்படுத்த உந்த மாற்றம் 2mv sin theta. சோ இப்ப ஆன்சர் 2mv கேபிட்டல் N sin theta. கேபிட்டல் N பெருக்கணும். எப்பொழுதும் sin theta பின்னுக்கு வர மாதிரி தான் எழுதணும். இப்ப 2mv sin theta into n என்று எழுதப்படா. சைன் திரிகோண கணிதங்களை கடைசியா வார மாதிரி தான் எழுதுறது. அப்ப 2mv n sin theta, n துணிக்கைகளால் உந்த மாற்றம் எவ்வளவு செகண்ட்ல மோதுது? ஒரு செகண்ட்ல உந்த மாற்றத்துக்கு பேர் என்ன? விசை. ஆகவே உந்த மாற்றத்தினால் ஏற்படும் விசை, எந்த விசை? இந்த எஃப் காண போறீங்க. உந்த மாற்றத்தினால் ஏற்படும் விசை F சமன் உந்த மாற்ற வீதம் இல்லையா பிள்ளைகள்? உந்த மாற்றத்தை, மொத்த உந்த மாற்றத்தை நேரம் ஒரு செகண்ட், n துணிக்கைகளும் ஒரு செகண்ட்ல மோதுறதால விசை நேரம் ஒரு செகண்ட் இருக்கிறதால அந்த விசை 2mvn sin theta. பட் அந்த போல்ட் லெட்டர்ல இருக்கு பாத்தீங்கன்னா நிலைக்குத்து விசை இறக்கையில தொழிற்படுற இந்த உந்த மாற்றத்தினால் ஏற்படுத்தப்படும் விசைட நிலைக்குத்து கூறு என்ன என்றா கேட்டு. விசை இந்த திசையில இருக்கும். இதுல நிலைக்குத்து கூறு என்ன? இது அப்படியே நிலைக்குத்து கூறாக மடிச்சா என்ன வரும் என்றால் கேட்டு பாருங்க. அத நிலைக்குத்து விசைக்கான ஒரு கோவை. உந்த மாற்றத்தினால் மோதுகையினால் பிறப்பிக்கப்படும் நிலைக்குத்து விசை. ஏன்னா இந்த விசை இறக்கையில இப்படி தாக்கும். அத நிலைக்குத்தா மடிக்கணும்டா. எவ்வளவு மடிப்பீங்க? தீட்டாவை பாருங்க. இது தீட்டா, இது நிலைக்குத்து, இது கிட்ட 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டா. ஆகவே உந்த மாற்றத்தினால் ஏற்படுத்தப்படும் நிலைக்குத்து விசை என்ன பிள்ளைகள்? அதுல cos theta sin theta into cos theta. F cos theta நிலைக்குத்து விசை. அப்ப உந்த மாற்றத்தினால் ஏற்படுத்தப்படுற விசை என்ன? இது உந்த மாற்றத்தை எடுத்த நேரத்தால பிரிச்சு அதுல நிலைக்குத்து என்ன? நிலைக்குத்தா மடிக்கிற. அப்ப F cos theta, F க்கு பதிலாக இவ்வளவை நான் தூக்கி கொண்டு போட்டேன்டா into cos theta, sin theta into cos theta.
விளங்கிட்டா? இந்த அடையாளத்தை எடுக்கணும் பிள்ளைகள். இது முக்கியம். நிலைக்குத்து விசைக்கான ஒரு கோவையை m, v, θ, n ஆகியவற்றின் சார்பில் பெறுக. தந்துட்டீங்க. விளங்கிட்டா? திரும்ப கேட்க, விமானம் இயங்கும் போது இது ஒரு இறக்கை உயர்த்து விசை, ஒரு இறக்கையில சொல்லிப்படுற விசை. கவனம். இப்ப பாருங்க, விமானம் இயங்கும் போது ஓர் இறக்கை அண்டலை ஒரு பலித குறுக்குவெட்டு பரப்பு ஏயை வாருகிறது. உரு 2. ஆகவே ஒரு செகண்ட் காலத்தின் போது ஒரு கனவளவு ஏக்கமாவியில் உள்ள மூலக்கூறுகள் இறக்கை மீது மோதுகின்றன. இறக்கையில் மோதும் வலி மூலக்கூறுகளின் மொத்த திரிவை ஏபிடி ஆகியவற்றில் சார்பில் எழுதுக. இது கூட என்ன பிள்ளை நீங்க படிக்கலையா? ஏ குறுக்குவெட்டு பரப்புடைய வி வேகத்துடையங்கிற வலித அடர்த்தி தீண்டு சென்னா ஒரு செகண்ட்ல மோதுகின்ற வலி மூலக்கூறுகள் திணிவோட வாய்ப்பாடு என்ன? பாடி. படிக்கலையா? போடுங்களேன். சும்மா வாய்ப்பாட கேட்பாரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கேள்வி கூட சுருக்கள் இல்லை, சும்மா வெறும் வாய்ப்பாடுகளும் தொடர்புகளும் தான் கேட்பாரு. அப்ப ஆண்ட போட்டு பி கேள்விற நம்பர்ல அதுல முதலாவது கேள்வி என்னன்னு கேட்காரு, ஒரு செகண்டில் மோதும் இறக்கையில் மோதும் வலி மூலக்கூறுகளின் மொத்த திணிவை காண்க என்று கேட்டான். ஒரு செகண்ட்ல மோதுற வலி மூலக்கூறுகளோட மொத்த திணிவு என்னன்னு கேட்டிருக்காரு. ஏ குறுக்கூட்டு பரப்பு, வி வேகத்தோட போகுது, டி அடர்த்தியுடையது என்று சொன்னா படிச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல மோதுற வலி மூலக்கூறுகள் திணிவு. அப்ப தமிழ்ல எழுதுங்க, ஒரு செகண்டில் மோதும் வலி மூலக்கூறுகளின் திணிவு கேட்கப்பட்டதை எழுதி செய்கிறது புத்திசாலித்தனம். பாடி. ஓ ஏபிடி ஓர்டர்ல இருக்கணும், ஏடிவி கொடுக்கலாம் நீங்க. ஓகே தானே? மொத்த திணிவு இவ்வளவு ஒரு செகண்ட்ல திணிவு. இதிலிருந்து கேபிட்டல் எண்ணை ஏபிடிஎம் ஆகியவற்றின் சார்பில் எடுத்துரைக்க. விடத்திட்ட பிள்ளைகள் கொஞ்சம் குழம்பினாங்க, நிறைய பேர் டவுட் கேட்கக்குள்ள. விடத்த குழம்பல்ல. கேபிட்டல் எண்ணுங்கிறது என்ன பிள்ளைகள்? ஒரு செகண்ட்ல மோதுகின்ற மூலக்கூறுகள் எண்ணிக்கை. ஒரு செகண்ட்ல மொத்த திணிவு வாடி. இதையும் இந்த எண்ணையும் தொடர்படுத்துற மாதிரி செல்லுங்க என்று கேட்டா விடையில பாருங்க என்ன நெருக்கி எண்ணெய் எது சார்பா கேட்காரு? ஏ வி டி எம். ஸ்மால் எம் என்ன? மூலக்கூறு ஒன்றின் திணிவு. நெருக்கி பாருங்க, ஒரு செகண்ட்ல மோதிர மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேபிட்டல் என். ஒரு செகண்ட்ல மோதுகின்ற மூலக்கூறுகள் திணிவு என்னப்ப? மூலக்கூறு ஒன்ற திணிவு ஸ்மால் எம்ண்டா. ஒரு செகண்ட்ல மோதுகின்ற மூலக்கூறுகள் மொத்த திணிவு எவ்வளவு? என்னம்மா? ஒரு செகண்ட்ல மோதுகின்ற மூலக்கூறுகள் மொத்த திணிவு எவ்வளவு? பாடியா? அப்ப ரெண்டு முறையில மூலக்கூறு திணிவு நம்ம கதைக்கலாமா இல்லையா? ஒரு செகண்ட்ல மோதுகின்ற மூலக்கூறுகள் எண்ணிக்கை தெரியும், மூலக்கூறு ஒன்ற திணிவு தெரியும். சோ மொத்த திணிவு என்ன? இப்ப குறுக்குவெட்டு பரப்பு சார்பா செல்ல போனோம் அப்படி சொன்னா வி கதியோட ஏ அடர்த்தியுடைய மோதுகின்ற மூலக்கூறுகள் திணிவு வாடி. அப்ப இந்த வாடியும் என்னமும் சமனா? சமன் இல்லையா? இதிலிருந்து கேபிட்டல் எண்ணுக்குரிய கோவையை வந்துட்டு பாருங்க, வந்துட்டு
மூலக்கூறுகள் எண்ணிக்கை கேபிட்டல் என், மூலக்கூறு ஒன்ற திணிவு ஸ்மால் எம். சோ ஒரு செகண்ட்ல மோதுற மூலக்கூறுகள மொத்த திணிவு இது. இதைத்தான் இது என்று சொல்றோம். சோ இதிலிருந்து கேபிட்டல் எம் சமன் ஓகேவா? மொத்த நிலைக்குத்து விசைக்கான எஃப்சி என்று எடுக்கட்டாமா? ஒரு கோவையை ஏபிடி தீட்டா ஆகியவற்றின் சார்பில் பெறுகின்றார். இப்ப என்ன செய்யலாம்? அப்ப எஃப்சி என்று சொல்றது, எஃப்சி என்று சொல்றது 2 இந்த விசையில ஒரு இறக்கையில தொழிற்படுற நிலைக்குத்திலேயே எஃப்சி எடுத்தா அப்ப 2 into 2 MVN sin theta into cos theta. பட் விடையில எண் இல்ல பிள்ளைகள். எண்ணுக்கு பதிலாக இப்ப கண்டத்தை தூக்கொண்டு போடுங்க. தூக்கொண்டு போட்டீங்கன்னா அப்ப 4 MV எண்ணுக்கு பதிலாக VAD கீழ் small m sin theta into cos theta. சுருக்கினீங்க என்று சொன்னா அந்த FC பருமன் MM will be cancel 4 VAD V squared sin theta cos theta. FC 2 இறக்கைகளின் மீது தொழிற்படும் உயர்த்து விசை. ஒரு இறக்கையில தொழிற்படுற உயர்த்து விசை தான் நிலைக்குத்து உயர்த்து விசை. இது என்று சொன்னா 2 இறக்கைகளையும் தர 2. அப்ப 2 தர இவ்வளவு. ஒரு இறக்கையில தொழிற்படுறது இவ்வளவு. சோ என் விடையில கேபிட்டல் எண் இல்ல. யாரு சார்பா கேட்காரு? கேபிட்டல் எண் இல்லாதால கேபிட்டல் எண்ணுக்கு பதிலாக நான் கண்டத்தை தூக்கொண்டு போட்டா இப்படி வருகுதா? 4 ADV squared sin theta cos theta. இப்ப சமன்பாட்டுல பிரதிடு. தீட்டா சமன் 10 பாக, A சமன் 25 மீட்டர் ஸ்கொயர், D சமன் 1.2 எனின் FC இன் பெருமானத்தை V இன் சார்பில் பெறுக. FC இன் பெருமானத்தை V இன் சார்பில் பெறுக. இங்க V என்று சொல்றது விமானத்திர கரி. தீட்டா சமன் 10 நம்ம என்னத்த பிள்ளை V இன் சார்பில் எழுதுக. அடுத்த கேள்வி, இது 3வது கேள்வி. 4வது கேள்வி என்ன? FC பெருமானம் என்ன? 4 தர ஏத்தின 25 மீட்டர் ஸ்கொயர், 25 100. D எத்தின 1.2. பொதுவாக வழி நடத்தி 1.2 பிள்ளை. V squared ஆன்சர் சுருக்கின 1.2 0.2 சுருக்கின 0.24. அதன் 100 பெருக்கின 24 V squared. 24 V squared. சரியா? 1.2 0.2 சுருக்கினா 2 12 பெருக்கினா 24. இதுல ஒரு தசமதானம், இதுல ஒரு தசமதானம், மொத்தம் 2 தசமானம். இங்க 25 3. சோ 24 V squared. FC பெருமானம் 24 V squared. மொத்தமாக தொழிற்படுற உயர்த்து விசை எது? வளி மூலக்கூறுகளும் உயர்த்து விசையை கொடுக்குது. இப்ப C part என்ன? பெர்னலின் தத்துவம். இப்ப செய்யலாமா C part?
எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நான் வேற எழுதி வச்சு ஒரு கொப்பில தானே இருக்க போதும் ஆன்சர். மாடலின் தத்துவம் ஈஸி தானே பிள்ளைகள். 24 v ஸ்கொயர் FC வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. FC வந்து 24 v ஸ்கொயர். மாடலின் தத்துவம் அது பிரச்சனை இல்லை. இறக்கையை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, இன்னைக்கு இறக்கையில வலி அருவிகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இவர் இப்படி போறார், இப்ப கொஞ்சம் வேகத்தை மாத்துறார். வளமையாக நாங்க கிடையாக இயங்கக்குள்ள கீழே இருக்கிற வேகம் வந்து கிடையாக இயக்கக்குள்ள கீழே இருக்கிற வேகம் விமானத்திர வேகம் எடுக்கிறேன். பட் இங்க அவர் சொல்றாரு விமானத்திர கருவி. பட் அவரே சொல்றாரு இறக்கையின் வடிவம் காரணமாக இறக்கைக்கு சற்று மேலேயும் சற்று கீழே விமானம் தொடர்பாக வலி அருவியின் சராசரி கதிமுறைகள் சற்று மேலேயும் சற்று கீழே 7 v/6 வடத்திட்ட வேகத்திர பருமன் 7 v/6 வடத்திட்ட 5 v/6 அப்படிங்கிறது விமானத்திர கதி. எதுவுமே தெரியலன்னா நம்ம வீண்டு எடுத்திருப்போம். இல்லாட்டி அது கிடையாக எங்கக்குள்ள எப்பொழுதும் இது வீண்டா கீழுக்கும் வீ. இப்ப சாய்வுல போகக்குள்ள இந்த வேகம் மாறும். அப்ப 5 v/6 என கொள்கை அவரே சந்தைக்குள்ள நாம எனது தேவையில்ல யோசனை. அமுக்கம் இறக்கைக்கு சற்று மேலே P1 எனவும் இறக்கைக்கு சற்று மேலே P1 எனவும் சற்று கீழே P2 எனவும் கொள்கை அமுக்கம் என கொண்டு பேர்னிலின் விளைவு காரணமாக இறக்கைக்கு குறுக்கே உள்ள அமுக்க வித்தியாசம் P1 - P2 என்னால் தரப்படுகின்றது என காட்டுக. அவரே வந்துட்டாரு மறைநத்துக்கு. அப்ப வேற ஒரு புள்ளி ஒன்று எடுத்து தள்ளி எங்கே ஒரு இடத்த புள்ளி ஒன்று எடுத்து இவரை ஏன்ற பெயரை கொடுத்து இவரை பீன்ற பெயரை இவரை சீன்ற பெயரை கொடுத்து தள்ளி இருக்கிற புள்ளி முன்னுக்கும் எடுக்கலாம் பின்னுக்கும் எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. அப்ப சீன்ற புள்ளியில இருக்கிற வேகம் என்ன? இங்க 5 v/6 எடுத்து இந்த வேகம் தான் இந்த வேகம் எடுத்து சோ இடத்தை படத்துல குறிச்சு காட்டினா போதும் அவருக்கு. ஏண்ட புள்ளியில இருக்கிற ஒத்த புள்ளிகள் இந்த விடத்தை என்ன வேகம் அதே வேகம் விடத்தை இருக்கின்றா விடத்தை என்ன அமுக்கம் இருக்கோ அதே அமுக்கம் தான் விடத்தை இருக்கும். படத்துல குறிச்சு போட்டு இப்ப வேர்னிலின் தத்துவத்தை இதுக்கும் செய்யறதும் சரிதான், இதுக்கும் செய்யறது சரிதானே. அருவிக்கோடு ஒன்றுக்கு தானே கீறலாம், கீறிட்டுருங்க. அருவிக்கோடு எடுப்போம். அப்ப வேர்னிலின் தத்துவப்படி நீங்க என்ன சொல்ல போறீங்க? P1 + வர்க்கம் சமன் P2 + எப்பொழுதும் அருவிக்கோடு கிடந்து எடுக்கணும். அடுத்த வரையும் போட்ட எங்களுக்கு நிலைக்குத்தலாம் தெரியா, கிடந்து எடுத்துக்கொள்ளுங்க. ½ ρ 5 v/6 வர்க்கம். That's all. ஆகவே P1 - P2 என்ன? இதெல்லாம் கொண்டாந்தீங்க. சாரி, P2 - P1 இல்லையா? என்ன P2 தானே பெருசு, வேகம் சின்னது. P2 - P1. அப்ப இவர் அங்கால போக இஞ்சல வருவாங்க. ½ ρ இவ என்ன வரிக்க போறாங்க? பொதுவா எடுத்தீங்கன்னா 49 v வர்க்கத்தின் கீழ் 36 சய இவரை கொண்டாந்தா 25 v வர்க்கத்தின் கீழ் 36 கழிச்சுட்டீங்கன்னா ½ ரோட பெருமானம் தெரியல 1.2 ஏற்கனவே தந்தது வழி நடத்தியான 1.2 இவங்களை சுருக்கினா 49ல 25 போனா எத்தனை பிள்ளைங்க? 4 3 4 2 போனா 2 24 கீழ் 36 v². இப்ப இவ்வளவு சுருக்கினா 0.6 தர 24 36 சுருக்கினா 6 சுருக்கினா 12 சுருக்கலாம் இல்லையா? தர 2 கீழ் 3 v². அப்ப இன்னும் சுருக்கினீங்க என்று சொன்னா அவ்வளவு 1.2 இந்த முழு எண்ணா மாத்தினா 12 கீழ் 30 v². இன்னும் சுருக்கினா 6 சுருக்கினா 2 கீழ் 5 v². நான் ஸ்டெப்ஸ கூட்டிருக்கேன், ஒரே லைன்ல நீங்க சுருக்கிருக்கலாம். 2 கீழ் 5 v² வந்துட்டா. அமுக்கத்தின் வேறுபாடு காரணமாக வார விசை அமுக்க வேறுபாடுதான் கேட்டு சும்மா சுருக்கிட்டு போறான பிள்ளை. செய்யலாம் ஒரு எண்ணம் கொண்டு வரணும். முதலாவது ஒரு இறக்கையின் பலித பரப்பு 120 மீட்டர்². எனில் மேற்குறித்த அமுக்க வித்தியாசம் காரணமாக
இரு இறக்கைகளின் மீது உள்ள மொத்த நிலைக்குத்து விசை F என்க. என்ன F இன் கீழ் A யாருக்கு சமன் அளிக்க போகுது? 2 இன் கீழ் 5 V ஸ்கொயர். அப்ப F என்ன அளிக்க போகுது? 2 இன் கீழ் 5 V ஸ்கொயர் தர ஒரு இறக்கைக்கு தான் நான் கதைக்கேன். பரப்பு தந்திருக்காரு 120 மீட்டர் ஸ்கொயர், 120 மீட்டர் ஸ்கொயர். 5 120 சொல்லிக்கினா 24, சோ 48 V ஸ்கொயர். இது உயர்த்து விசை. F தான் கண்டனா. F தான் 48 V ஸ்கொயர். 2 இறக்கைகள்ல நிலைக்குத்தாக மடிச்சிங்கன்னு சொன்னா, அப்ப நிலைக்குத்தாக மடித்தது தான் F என்று சொல்றாரு. அப்ப F என்று சொல்றது 2, ஏன் 2 இறக்கைகள். இவரை நிலைக்குத்தாக மடிச்சா F cos θ. அப்ப 2 தர 48 V வர்க்கம் cos 10 cos 11 சொல்லியிருக்காரு. அப்ப 48 96 V வர்க்கம் தான் FB. 2 இறக்கைகள். அப்ப ஒரு விமானத்துல மொத்தமாக தாக்குற விசைகள் என்னன்னு கேட்டா, நிலைக்குத்தாக தாக்குற விசைகள் மேலெழும்புவதற்கு மொத்தமாக தாக்குற விசைகள் FC-யும் வளிமூலக்கூறுகள் கொடுத்தது, அமுக்க வேறுபாட்டால வார FD நிலைக்குத்தாக மடிச்சது, கீழுக்கு நிற மட்டுமட்டாக இழிவு வேகம் என்னன்னு கேட்டா, இது 2 கூட்டுத்தொகை அன்னளவாக mgக்கு சமனா. இழிவு என்ற சொல் வந்ததால ஆக 96 V ஸ்கொயர் ஆக 24 V ஸ்கொயர் சமன் mg பெருமானம் தந்திருக்காரு. விமானத்துல திணிவு தந்திருக்காரு 4.32 தர 10 சோ நிற வந்து 15 நியூட்டன். திணிவு தந்திரிக்காரு கிலோகிராம் 14, சொன்னற 15. சோ கூட்டினீங்க என்று செல்லக்குள்ள 2 11 120 V ஸ்கொயர் சமன் 4.32 தர 10. சோ